தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. முகத்தை காட்டுங்கள் என சொல்லி பெண் மருத்துவரின் ஹிஜாபை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இழுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இவரு பீகார்ல சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார். நான் உனக்கு கேட்கிறேன், அந்த பொண்ணு ஹிஜாப் போட்டிருக்கட்டும், ஷால் போட்டிருக்கட்டும், ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணை தொடர்றதுக்கான உரிமை உங்களுக்கு யார் சார் இருந்தா? பவர் இருக்குங்கிற பேர்ல ஒரு பொண்ணை தொட்டா அது அத்தாரிட்டி கிடையாது, அபியூஸ். அது பப்ளிக் ஸ்டேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஸ்டேஜா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு மேல கை வச்சா எந்த விதத்திலையும் அதுக்கு ஜஸ்டிஃபை கொடுக்க முடியாது. பெண்கள் பாதுகாப்பு பேசிட்டு, பெண் உரிமை பேசிட்டு மேல இருக்கிற நீங்களே இந்த ஒரு கேவலமான விஷயத்த பண்ணா உங்களுக்கு கீழே இருக்கிறவன் என்ன கத்துப்பான்? இன்னைக்கு அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கணும், முகத்திரி இழுத்த நீங்க உங்களை பார்த்துட்டு நாளைக்கு ஒரு பொண்ணோட ட்ரெஸ் நடு ரோட்ல ஒருத்தன் கழட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? இதுல நீங்க சிஎம் வேற இல்ல. நல்லா இருக்கும் சார். உங்களோட வரலாறு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ண ஃபங்க்ஷன்ல, அபிஷியல் ஃபங்க்ஷன்ல பிரஸ் மீடியா முன்னாடி ஒரு பொண்ணோட முகத்திரைய அவங்க பர்மிஷன் இல்லாம புடிச்சு இழுத்த சிஎம் நிதிஷ்குமார்னு உங்க வரலாறு நின்னு பேசும் சார். இதை பத்தி இது வரைக்கும் பேசாத இன்ஃபுளுசர்ஸ், யூடியூபர்ஸ் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்ம நாட்டுல பொண்ணோட பர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணை நம்ம தொட்டா, நம்ம சிஎம் இருந்தாலும் சரி, அந்த நாடே நம்மள திரும்பி கேள்வி கேட்கணும். நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் அதிகமா பேசப்படாதனால இந்த அக்கிரமம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.